நம்ம நண்பர்கள்ல இல்ல உறவினர்கள்ல யாராவது மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருப்பாங்க, பெருசா ஏதாவது சாதிச்சிருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்கள் வட்டாரத்துல பெரும்பாலும் விமர்சனம் நிலவறது என்னவா இருக்கும் தெரியுமா? அதிர்ஷ்டம், லக்கு, கடவுள் மொத்தமா அவனுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு, அவன் ஒண்ணுமே பண்ணல, இந்த மாதிரி தான். இந்த மாதிரியான விமர்சனங்களை தான் அவங்க பெரும்பாலும் கேட்டிருப்பாங்க. ஆனா உழைப்பால தான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போற கதை சொல்ல போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். நான் சௌமியா மது. ஒரு நாள் மதியம் 1 மணி. தன் மகளின் கிராமத்திற்கு சென்றுவிட்டு தனது கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த பெரியவர் ஒருவருக்கு வெயிலால் நாக்கு வறண்டு விட்டது. நீரை தேடினார். கண்ணுக்கு எட்டிய வரையில் அவருக்கு பசுமை தெரியவில்லை. எல்லாம் காய்ந்து கருவாடாய் கிடந்தன. எதிரில் வந்த மற்றொரு நபரை வழிமறித்து, சகோதரா, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இருந்தால் கொடுத்து என் தாகத்தை தீர்க்க இயலுமா என்றார். அதற்கு அந்த வழிபோக்கன், ஐயா பெரியவரே, நானும் தண்ணீர் எடுத்து வரவில்லை. இன்னும் அரை பர்லாங்கு சென்றீர்களானால் ஒரு அழகான தோட்டம் வரும், அங்கே ஒரு கிணறு இருக்கிறது என்றான். கிணற்றில் இறங்கி என்னால் எப்படி தாகம் தீர்க்க இயலும் என்று பெரியவர் கேட்க, பெரியவரே, அந்த கிணற்றில் நீர் எடுத்துதான் அங்கே ஒரு இளைஞன் தன் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறான். விரைவாக போனால் தாகத்தை தணிக்கலாம், மெதுவாக போனால் அந்த இளைஞன் வீட்டிற்கு சென்று விடவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் விரைவாக போய் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்ல பெரியவர் தோட்டத்தை தேடி நடக்கலானார். அரை பர்லாங்கு நடந்து வந்தவுடன் அந்த இளைஞன் தென்பட்டான். கிணற்றில் தண்ணீர் இறைத்து பாத்தியில் உள்ள செடிகளுக்கு பாய்ச்சி கொண்டிருந்தான். அப்பாடா, அந்த இளைஞன் இருக்கிறான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி இளைஞனின் அருகில் சென்று, தம்பி, என் தாகம் தீர்க்க தண்ணீர் தர முடியுமா என கேட்க, அந்த இளைஞனும் முதியவருக்கு தண்ணீர் வழங்க தாகத்தை தீர்த்த பெரியவர் அப்படியே அமர்ந்து செழித்து வளர்ந்திருந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு, தம்பி, எங்கும் வறட்சி நிலவுகிறதே, ஆனால் உன் தோட்டத்து கிணற்றில் மட்டும் தண்ணீர் நன்றாக ஊறுகிறது. எல்லா கழனிகளும் காய்ந்து கிடக்க உனது கழனி நன்றாக செழித்து விளங்குகிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருப்பதால் தான் இது சாத்தியமாகி இருக்கிறது என்றார். அந்த பெரியவர் அப்படி சொல்லவும் கொஞ்சம் கூட கோபப்படாத அந்த இளைஞன், ஐயா, உழைப்பின் தன்மையை அதிர்ஷ்டம் என்று சொல்லி தயவு செய்து என்னை கொச்சைப்படுத்தாதீர்கள். அத்தனையும் என் உழைப்பு. அவ்வப்போது என் கிணற்றை தூர்வாரி பராமரிப்பு செய்ததால் தான் இந்த வறட்சியிலும் என் கிணறு வற்றவில்லை. விடாமுயற்சியுடன் பாடுபட்டதால் தான் இந்த கட்டாந்தரை கூட பூஞ்சோலையாக மாறி இருக்கிறது. உழைப்பு எனும் விலை கொடுத்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் கூட கை கொடுக்கும் என்று சொல்ல படக்கென்று எழுந்த அந்த முதியவர் அந்த இளைஞனை தட்டி கொடுத்து பாராட்டிவிட்டு பின்பு புறப்பட்டார். இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இளைஞனோட வெற்றிக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் கை கொடுக்கல, அவனோட விடாமுயற்சியும் உழைப்பும் தான் கை கொடுத்திருக்கு. அதனால உழைப்புக்கான ஊதியம் எப்பவும் இருக்கு. உழைப்பு தான் எல்லாம். நன்றி, வணக்கம்.